இந்த திருத்தப்பட்ட சட்ட மசோதாவானது ஆகஸ்ட் 8, 2024 மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டு ஏப்ரல் 5, 2025 நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்டமானது அமல்படுத்தப்பட்டு ஜம்மு காஷ்மீர் அல்லாத நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இன்று நாடு முழுவதும் சுமார் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட வக்புகள் சட்ட ஏற்பு பெற்றுள்ளன. வக்பு வாரிய சொத்துக்களை திறமையாக நிர்வாகம் செய்யும் வகையில் அறக்கட்டளையின் நிர்வாகிகளின் அதிகாரத்தை இந்த சட்டம் வரையறுக்கிறது. மாநில அரசுகள் வக்பு வாரியத்தை எவ்வாறு அமைக்க வேண்டும் என்ற சட்ட நெறிமுறைகளை வகுத்துள்ளது. வக்பு தொடர்பான சர்ச்சைகளுக்கு தீர்வு காண வக்பு நடுவர் மன்றங்களை ஏற்படுத்தவும் அந்த பணிகளுக்காக ஆய்வு ஆணையர்களை நியமிக்கவும் வேண்டும் என இந்த சட்டம் வலியுறுத்துகிறது. மேலும் திருத்தப்பட்ட சட்டம் குறித்த தெளிவை பெறுவதற்காக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. அதில் வக்பு சொத்துக்களை நிர்வகிப்பதில் உள்ள பிரச்சனைகளை சரி செய்வதன் நோக்கமாக கொண்டு வக்பு சட்டம் 1995 திருத்தம் செய்து வக்பு திருத்த மசோதா 2025 கொண்டு வரப்பட்டது. வக்பு என்பதற்கு காலத்திற்கேற்ற விளக்கம் அளிப்பது, பதிவு நடைமுறைகளை மேம்படுத்துவது, வக்பு ஆவணங்களை நிர்வகிக்க தொழில்நுட்பத்தின் பங்கை அதிகரிப்பது ஆகியவை இந்த மசோதாவின் நோக்கமாகும்.